வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். 1001 அரேபிய இரவுகள் எபிசோட் 28. 4ஆம் சகோதரனின் கதை. 4வது சகோதரன் ஒரு அபாக்கியவான். அவன் நகரத்தில் ஒரு இறைச்சி கடை நடத்தி வந்தான். நன்றாக தான் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு வயோதிகர் வந்து பளபளக்கும் ஒரு நாணயத்தை கொடுத்து இறைச்சி வாங்கினார். புத்தம் புதிய பளபளக்கும் நாணயத்தை பார்த்ததுமே மிகவும் மகிழ்ந்த என் சகோதரன் மதிப்புக்கு அதிகமாகவே இறைச்சியையும் கொடுத்து பெரியவரை உபசரித்து தினமும் என் கடையிலேயே வந்து இறைச்சி வாங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். புதிய நாணயமாக இருக்கவே அதை தன் சேமிப்பாக தனியாகவே வைத்து கொண்டான். நாள் தவறாது வயோதிகர் வந்து இறைச்சி வாங்கினார். புத்தம் புதிய நாணயத்தையே கொடுத்து கொண்டிருந்தார். என் சகோதரனும் அதை தன் சேமிப்பாக தினமும் அதை செலவழிக்காமல் சேர்த்து கொண்டே வந்தான். இப்படியே மாதங்கள் 5 கடந்து விட்டது. 5 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் ஆடுகள் வாங்குவதற்காக தன் சேமிப்பு பணத்தை எடுத்தான். கீழே கொட்டினான். புத்தம் புதிய நாணயங்களாக இருந்த அவை வெறும் காகித அட்டை துண்டுகளாக இருந்தன. வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கதறினான். பக்கத்து கடைக்காரர்களுக்கெல்லாம் இது தெரிந்து விட்டது. அவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்காகவே கூடிவிட்டார்கள். நடந்த விவரங்கள் அனைத்தையும் அவன் கூறினான். அவர்களும் புத்தம் புதிய காகித அட்டையாக எப்படி மாறும்? இதெல்லாம் கதையா? நாளைய தினம் அந்த கிழவர் இறைச்சி வாங்க வந்தால் எங்களிடம் காட்டு, நாங்கள் மோசடியை விசாரித்து என்னென்று பார்க்கிறோம் என்றார்கள். மறுநாளும் ஓர் ஆட்டை உரித்து தொங்க விட்டு கடையில் இறைச்சி வியாபாரம் செய்து கொண்டிருந்தான் அவன். ஏமாற்றும் வயோதிகன் வருகிறானா அப்படின்னு வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தான். அப்போது அந்த கிழவன் வந்தான். புத்தம் புதிய நாணயத்தையும் கொடுத்தான், கரியையும் பெற்றான். என் சகோதரன் கூச்சலிட்டு கொண்டே அக்கம் பக்கம் கடைக்காரர்களை எல்லாம் கூவி அழைத்தான். கிழவனோ, என்னை அவமதித்தாயானால் இதைவிட பெரிய அவமானத்துக்கு உன்னை ஆளாக்கி விடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு எச்சரித்தான். ஆட்டிறைச்சி என்று மனித மாமிசத்தை நீ விற்பதாக அனைவருக்கும் சொல்லி நிரூபிப்பேன், எல்லோரும் வரட்டும் என்று காத்திருந்தான் அந்த கிழவன். அப்பொழுது ஜனக்கூட்டம் பெருகியது. கிழவன் கூடியிருந்தவர்களை பார்த்து, கேளுங்கள் மக்களே, இந்த இறைச்சி கடைக்காரன் நம்ம எல்லாம் ஏமாற்றுகிறான். இதோ முண்டமாய் தொங்குகிறதே, இது உண்மையில் ஆடு இல்லை, இது மனித உடல், நீங்களே பாருங்கள் என்று சொல்லிவிட்டு மௌனமானான். உடனே அவன் சுட்டி காட்டிய இடத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஆடு தலையில்லாத மனிதனாக தொங்கியது. அனைவரும் அதை கண்டு திடுக்கிட்டார்கள். கூடியிருந்த மக்கள் கோபாவேசம் கொண்டார்கள். இந்த கொலை பாதகன் நமக்கு தினமும் மனித மாமிசத்தை விற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்கள் என் சகோதரர்களை நைய புடைத்து விட்டார்கள். கும்பலில் யாரோ அடித்த அடி என் சகோதரனின் இடது கண்ணில் பட்டு ரத்தம் வழிந்தது. அப்போது என் சகோதரன் இடது கண் பார்வையை இழந்து விட்டான். மக்கள் என் சகோதரனை கண்டித்து விட்டு விடுவதாகத்தான் எண்ணினார்கள். ஆனால் அந்த கிழவனோ வற்புறுத்தவே நீதிபதியின் முன் நிறுத்தினார்கள். எவ்வளவோ வாதாடி பார்த்தான். இறுதியில் மனிதர்களை கொன்று நரமாமிசம் விற்றான் என்று தீர்ப்பு படிக்கப்பட்டது. என் சகோதரனின் சொத்துக்கள் அனைத்தையும் ஜப்தி செய்தார்கள். நீதிபதி மேலும் 500 பெரம்படி கொடுத்து நகரத்தை விட்டே துரத்த செய்தார். விதி அவனை அதோடு விடவில்லையே, சொத்து சுகமெல்லாம் இழைந்து பக்கத்து நகரத்துக்கு ஏழையாக செருப்பு தைப்பவனாக மீண்டும் தன் வாழ்க்கையை தொடங்கினான். அவனுடைய துர்பாக்கியம் அங்கும் அவனை தொடர்ந்தது. ஒரு நாள் ஒரு தெரு வழியே சென்று கொண்டிருந்த போது எதிரே குதிரைகள் வருவதை அவன் பார்த்தான். வீதியின் ஓரத்தில் ஒதுங்கிக் கொண்டு குதிரையில் வருபவர்களை வேடிக்கை பார்த்துதான் கொண்டிருந்தான். பல குதிரைகளுக்கு நடுவிலே ஒரு வெள்ளை குதிரையின் மீது அந்த நகரத்து மன்னர் வந்து கொண்டிருந்தார். அப்போது என் சகோதரன் தன் அருகில் மன்னர் வந்ததும் மரியாதையாக சிரம் தாழ்த்தி வணங்கினான். மன்னர் என் சகோதரனின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். உடனே கோபமாக உடன் வந்த சேவகர்களிடம் ஏதோ சொல்லிவிட்டு விரைந்து சென்று விட்டான். சேவகர்கள் அவனை பிடித்து நன்றாக உதைத்தனர். பெரம்படியும் கொடுத்து, இங்கே நில்லாதே, போய் தொலை, உயிர் பிழைத்து ஓடிப்போ என்றனர். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவன் ஓடினான். மன்னருக்கு வணக்கம் தெரிவித்ததற்கு இத்தனை சித்திரவதையா என்று மனம் புழுங்கினான். ஓடியவன் எதிரே ஒரு சேவகன் வருவதைக் கண்டு மிக நயமாக மன்னருக்கு சலாம் வழங்கியதையும் எனக்கு ஏன் இத்தனை கொடிய தண்டனை கொடுத்தார்கள் என்றும் கேட்டான். அவனை ஏறிட்டு பார்த்த சேவகன், அட பாவி, நீ கொலை செய்யப்படாமல் தப்பியதே பெரிய காரியம். எங்கள் மன்னர் குருடர்களையே பார்க்க மாட்டார். அதிலும் ஒற்றைக்கண் குருடர்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காதே. மேலும் இடது கண் குருடர்களை கண்டாலே பெரிய துரதிருஷ்டம் என்று எண்ணி தலையை சீவிவிட உத்தரவிடுவார். உன்னை எப்படி உயிரோடு விட்டார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். மீண்டும் குதிரைகளின் குளம்பொலி ஓசை கேட்க ஆரம்பித்தது. மீண்டும் மன்னர் தான் அவ்வழி வருகிறாரோ என்று நினைத்து தலை தெறிக்க திரும்பி பார்க்காமல் ஓடினான். குதிரைகள் தன்னை துரத்துவதாகவே கற்பனை செய்து கொண்டு பயப்பிராந்தி அடைந்து வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தான். ஓடிய வேகத்தில் திறந்திருந்த ஒரு வீட்டினுள் புகுந்து ஒளிந்து கொண்டான். வீட்டில் உள்ளவர்கள் அந்நியன் ஒருவன் வீட்டுக்குள் புகுந்து ஒளிந்து கொண்டால் இதை கண்டு சும்மா இருப்பார்களா? திருடன் திருடன் என்று கூக்குரலிட்டு ஜனத்தை சேர்த்து விட்டார்கள்.
மக்கள் ஒளிந்திருந்த என் சகோதரனை பிடித்து மனம் போனபடியெல்லாம் உதைத்து நீதிபதியிடம் மறுபடியும் கொண்டு போய் சேர்த்தார்கள். பட்ட பகலில் திறந்திருக்கும் வீட்டில் திருடன் நுழைந்தான் என்று சொல்லி 500 சவுக்கடி உத்தரவிட்டார்கள். தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது. குற்றுயிராக கிடந்தவனை நகர எல்லையில் கொண்டு வந்து போட்டுவிட்டு போனார்கள். மறுநாள் இதை கேள்விப்பட்ட நான் தலைவிதியே என்று நினைத்து கொண்டு அவனை பாக்தாத் நகரத்துக்குள் கொண்டு வந்து என் வீட்டில் உடல் காயங்களை ஆற்றி ஆதரித்தேன் என்று நாவிதன் கதையை முடித்தான். மாமன்னரே, என் 5ஆம் சகோதரனின் கதையை கேளுங்களேன். அது மிக சுவையானது. அதை தாங்கள் கேட்டால் என் உறவினர்களை காட்டிலும் நான் எவ்வளவு புத்திசாலி என்றும் முன்னெச்சரிக்கையாய் நடப்பவன் என்பதையும் தாங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னான். வழக்கம் போல மன்னரும் கதையை சொல்லு, வேடிக்கையாக இருக்கும் போலிருக்கிறதே, சுவாரஸ்யமாகவும் தான் இருக்கிறது, கூறு அப்படின்னு சொன்னாரு. வாருங்கள், அடுத்த எபிசோடில் அந்த 5ஆம் குருடனின் கதையை அதே சுவாரஸ்யத்தோடு நானும் உங்களுக்கு கூறுகிறேன். நன்றி நேயர்களே, வணக்கம்.